தாய்மொழிக்கு முன்னுரிமை உணராத ஆளுநர் தமிழ்நாட்டை விட்டு மொத்தமாக வெளியேறலாம் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியிருக்கிறார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் மரபை ஆளுநர் மாற்ற முயற்சிப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார். இத்தனை ஆண்டுகளாக இல்லாத மரபு இது அதை மீறுகிறோம், இது பண்றோம். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்குத்தான் அதிகாரம். அதுக்கு பேர் தான் மக்களாட்சி, மக்களுக்கான அதிகாரம். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு முதல்வர் உட்கார்ந்து இருக்காருல்ல, அத்தனை உறுப்பினர்கள், அத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர். யார் முதல்ல பேரு? உனக்கு சம்பளம் யார் காசு? தமிழன் காசு. தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா? தான் கலந்து கொண்ட புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் புதுச்சேரியின் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், அரசு சாரா அமைப்பில் எங்களுக்கான தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதில் யாருக்கு என்ன பிரச்சனை என கேள்வி எழுப்பினார். எங்க கட்சி நிகழ்ச்சியில எல்லாம் தமிழ்தாய் வாழ்த்து வேற தமிழ்தாய் வாழ்த்து தான் போடுறோம். உங்களுக்கு புரியுது? இது உங்களுக்கு இப்ப சொன்னதுதான், நான் சொன்னதுதான். இப்போ இது நாடு, ஏன் நாடு? இது தமிழ்நாடு. இதுல எங்க இருக்கு திராவிடனல் திருநாடு? நீங்க கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் உருந்தவன்னு வரிகள் வருதுல்ல, அந்த வரிகள் எங்க அந்த தமிழ் தாய் வாழ்த்துல? ஆரியம் போல் வழக்கொழிந்துன்னு வருதுல்ல, அந்த வரிகள்லாம் எங்க? 10க்கும் மேற்பட்ட வரிகளை நீங்க எடுத்துட்டீங்க. நான் என்ன செய்யறேன்? மொத்தமா பாட்டே எடுத்துட்டேன், அவ்வளவுதானே. ஏன் திராவிட நல் திருநாடு இங்க வருது? திராவிடம்ங்கிற சொல்லு என்ன மொழி? என்ன மொழி சொல்லுங்க? தமிழ் தாய் வாழ்த்துல சமஸ்கிருத சொல் அதுல வருதா இல்லையா? தமிழ் தாய் வாழ்த்துல என்ன திராவிடம் வருது? திராவிட நாடு எங்க இருக்குது? உங்க வசதிக்கு நீங்க திராவிடம்னு சொல்லு வந்தவொடனே அதை தமிழ் தாய் வாழ்த்தா ஆக்கிட்டீங்க. என் வசதிக்கு இப்ப நான் அதிகாரத்துக்கு வந்தேன்னா நான் எங்க தாத்தா புரட்சி பாவலன் எழுதின பாட்டு இருக்குது, அதை தூக்கி தமிழ் தாய் வாழ்த்தா போடுவேன், அவ்வளவுதானே. இப்ப அந்த பாட்டை இப்ப போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அரசு விழாவில் நீங்க போடாம